நேற்று ராகி மால்ட் வீடியோ போட்டிருந்தேன். சக்தி ராகி வேற எப்படிலாம் கொடுக்கலாம், உங்க குழந்தைக்கு எப்படி கொடுப்பீங்கன்றதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. புட்டு அரிசி மாவில் செய்யறதை விட ராகி மாவில் செய்யும்போது ருசியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு பவுலில் தேவையான அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து தண்ணி தெளிச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, தெளிச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். புடிக்க வரணும், உடைச்சா உடஞ்சிக்கணும், அந்த பதம் இருந்தால் போதும். புட்டு மாவில் இருக்க சின்ன சின்ன கட்டிகளை நம்ம உடைக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட். ஜூசர் ஃபில்டரில் இந்த மாவை போட்டு நீங்கள் ஜலிச்சிங்கன்னா ஈஸியாக கட்டிகள்லாம் உடஞ்சி வந்துடும். இன்னைக்கு புட்டு மேக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு சேர்த்து கடைசியாக திரும்ப 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எப்போவுமே மாவு அழுத்தி சேர்க்கக்கூடாது, ஈஸாக தான் அழுத்தம் கொடுக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். 5 to 7 மினிட்ஸில் நல்லா குக் ஆகி வந்துடும். இதே மெத்தட் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். புட்டு ரெடி ஆகிடுச்சு. நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம்.